ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? வணக்கம் உறவுகளே. நம்ம ஊரில் இருக்கும் போது நல்லா அதை யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணணும்னா, வீட்டிலே விளையிற காய்கள் அதெல்லாம் பறித்து அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க கார்டனுக்கு போனோம். அங்கே மாம்பழம் இருந்துச்சு, மரத்துலேருந்து மாம்பழம் விழுந்துருந்துச்சு. அப்படியே போய் வாழைக்காய் எடுத்தோம். அதுக்கப்புறம் குழம்புல போடுறதுக்கு மாங்காய் எடுத்தோம். இதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பொரியல் செஞ்சு சாப்பிட்றது. அதாவது ஃப்ரெஷ்ஷுனா ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை பேக் பண்ணி வேறு எங்கேயோ வந்ததெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு தோட்டத்தில் பக்கத்துலேயே இருக்கிறதுல போய் பறிச்சுட்டு கழுவி அப்போவே பொரியல் செய்கிறது, கூட்டு செய்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு இடம் பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, அப்படியே வாழைக்காய் போய் தோட்டத்தில் எடுத்தாச்சு. மாங்காய் தேடலான்னு மாங்காய் மரத்தை தேடி எங்கள் வீட்டில் நிறையா மாங்காய் மரம் இருக்குது. ஒன்றுனா போய் தேடினா எல்லாமே ஹைட்டாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உடனே மாடிப்படியில் மேலே ஏறி அங்கே பின்னாடி இருக்கிற மாங்காய் மரத்தில் இருந்து மாங்காவை பறித்தோம். ஒரு மாங்காய்க்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? மாங்காய் போட்ட சாம்பார்னால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. நினச்சி பார்த்தாலே ருசியாக இருக்குது. சரி வாங்க, சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு போய் பார்ப்போமா? அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன லஞ்சு? வெள்ளரிசி சோறு, அப்புறம் சாம்பார். நம்ம வீட்டில் உள்ள முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் பறிச்சு போட்டு சாம்பார். ஓகே. அப்புறம் முருங்கைக்காய் கூட்டு. வாழைக்காய் நம்ம ஊர்லலாம் வைக்கிற மாதிரி வாழைக்காய் டீப் ஃப்ரை பண்ணாமல் தேங்காயெல்லாம் போட்டு வைப்பாங்க ஊரில். பொரியலா கூட்டா? பொரியல் கிடையாது, வாழைக்காய் கூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வாழைக்காய் பொரியல் கிடையாது. ஓ, வாழைக்காய் கூட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு மத்தியான சாப்பாடு. ஓகே. நம்ம